பாருங்கள், இது ஓதிக்கிட்டு இருக்கும்போது இருந்துச்சு. அதாவது குல்லும் நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். குல் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நஃப்ஸும் ஆத்மாவும் தாயிகத்து சுவைத்தே தீரும் மௌத் மரணத்தை. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு மஃபிரத்துஹு. இது என்ன அப்படின்னா, நம்ம தஹஜ்ஜுத் தொழுதுகிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 4ஆம் தேதி அன்னைக்கு 4வது நாளாக தஹஜ்ஜுத் தொழுகையை நம்ம தொழுகிறோம். 40 நாளில் அல்ஹம்துலில்லாஹ் 4 நாள் முடிஞ்சிருக்கு. இன்ஷால்லா இது 40 நாளுமே அல்லாஹ் தொழுவுடைய பாக்கியத்தை நமக்கு தரணும். இன்ஷால்லா தொழுகை எடுத்திருக்கோம். இன்ஷால்லா என்ன நியத்து வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸும் நம்ம முடிக்கணும். ஏன்னா நம்ம பெண்களாக என்ன இருக்கோம் அப்படின்னா, நம்ம சுய தேவைகள், கணவன் மனை பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு நம்ம நேரம் செலவழித்து இருக்கோம். நம்மளுடைய கபருக்காகவும் நம்மளுடைய இம்மை மர்ம வாழ்க்கைக்காகவும் நம்ம தான் தேடிக்கணும். அல்லாஹ் தஆலா இடத்துல நம்ம மறுமையில போயிட்டு என் குழந்தைகளை பார்த்தேன், என்னோட கணவரை பார்த்தேன், குடும்பத்தாரை பார்த்தேன்னா எதுவுமே நமக்கு நிற்காது. அப்ப நம்மளோட அமலுக்காகவும் நம்மளுடைய கபருக்காகவும் நம்ம தான் நம்ம சேகரிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஒவ்வொரு இப்ப தஹஜ்ஜுத் தொழுகிறோம் அப்படின்னா அது மறுமை என்னாகும், நமக்கு அந்த தஹஜ்ஜுத் தொழுகை நம்மளோட கபர்ல 100 எனும் மொழியாக இருக்கும். நமக்கு என்னாகும், நமக்கு நம்ம தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையுமே நமக்கு நண்பனாக மறுமையில் நிற்கும். நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற நம்ம வேற ஏதாவது பண்றோமா, இன்னைக்கு சமைக்கிறோமா, அந்த சமையல் நமக்கு பலன் அளிக்குமா தெரியாது நமக்கு. அதே நம்ம சமைக்கக்கூடிய நேரத்தில் ஓதிக்கிட்டே சமைச்சோம் அப்படின்னா அந்த ஓது நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம குரான் எடுத்து ஓதுறோம்னு நம்ம சொல்றோம். குரான் ஓதுறோம் அப்படின்னா குரான் என்ன ஆகும், நம்ம கபருக்கு நம்ம நண்பனாக வரும். மறுமையில் என்ன இருக்கும், ஸ்டாத் முஸ்தகீன பாலத்தை கடக்கிறதுக்கு என்ன ஆகும், நமக்கு ஒளியாக இருக்கும். அப்ப நம்ம தொழுகையை எப்பவுமே விடக்கூடாது, நம்ம ஓதக்கூடிய குரானே எப்பவுமே நம்ம விடக்கூடாது. அப்ப ரெண்டுமே இறுக்கி பற்றி பிடிச்சு கொள்றோம். பெரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு மனிதன் குரானை இறுக்கி பிடிச்சுக்கிட்டான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருவான்னு சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு தேவைகள் நமக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹ்ல தொழுது மன்றாடி கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் குரான் ஆயத்துல நம்மளோட வாழ்க்கை முழுவதும் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு எல்லாமே சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா. குரான்ல என்ன சொல்ல, மருத்துவம் சொல்லியிருக்கான், நமக்கு குழப்பத்துல இருக்குமோ அதை பத்தி சொல்லியிருக்கான், குழந்தை பிறக்குதா அதை பத்தி சொல்லியிருக்கான், மரணம் பற்றி சொல்லியிருக்கான், வாழ்க்கையில சிக்கல் அனைத்துமே குரான் ஒரு அருமருந்தா இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இதாவது ஜனவரி 5வது நாளாக தஹஜ்ஜுத் தொழுகை நம்ம எடுத்துக்கொண்டு வந்துட்டுருக்கோம். அல்லாஹ்வுடைய உதவினால மட்டும்தான் இது நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம மதரசா காலங்களில் படிச்சிருப்போம். என்னன்னா அமல் நோட்டு எல்லா மதரசாலுமே இருக்கும். அது நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா, தஹஜ்ஜுத் தொழுகை, அடுத்து ஃபஜ்ர், அடுத்து தஸ்பீஹ். நம்ம அப்போ தான் தஹஜ்ஜுத் தொழுகாட்டி உஸ்தாது திட்டுவாங்களே அப்படின்றதுக்காக முழிச்சிருந்து நாங்கள்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு தஹஜ்ஜுத் தொழுகலாமா அப்படின்ட்டு தஹஜ்ஜுத் வரைக்கும் முழிச்சிருந்து அதுக்கப்புறம் தான் தஹஜ்ஜுத் தொழுவோம். ஆனால் நம்ம ஒன்று நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்குறதுக்கான சுவை இருக்குல்ல, அது அதிகமான அதோட சுவை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதாவது ஒன்றாலும் நம்ம அல்லாஹ்ட்ட போகக்கூடியவங்களா இருக்கும். அப்போ நம்ம மதரசா காலங்களில் தஹஜ்ஜுத் தொழுகிருப்போம், அது அப்படியே பாதியிலே விடுபட்டு போயிடுச்சு. அதை மீண்டும் எடுக்கிறதுக்காக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அமலை மறுபடியும் நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வரதுக்காக தஹஜ்ஜுத் தொழுகை நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். நம்ம அல்லாஹ்ட்ட தொழுது வாங்கிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்ட்ட தொழுது ஒரு துவாவை கேட்டு ஒரு பொருளையோ ஒரு இதையோ நம்ம வாங்கணும் அப்படின்னா அது நம்மள்ட்ட எப்போ வேணாலும் நிலைச்சே இருக்கும், என்னைக்கு வேணாலுமே நிலைச்சிருக்கும். அதனால தஹஜ்ஜுத் தொழுகை விடாமல் என்னோட மௌத்துவரையும் தொழுகுன்ற நியத்தோடு தான் தஹஜ்ஜுத் தொழுகை நான் எடுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், உன்னுடைய செருப்பு வர அந்தா கூட என்ன பண்ணு, நீ என்கிட்ட கேள்வி நல்லா சொல்லியிருக்கான். அப்போ படைச்ச ரப்பு ரஹ்மானே சொல்லிட்டான், நீ என்கிட்ட கேளுன்னு. அப்புறம் எதுக்கு நான் அப்படியே அடுத்த ஆள்கிட்ட கையேந்தணும்? ஓகேவா? அப்போ என்னோட ரப்பே எனக்கு சொல்லிட்டான், அவன் தான் என்னை படைச்சான், அவன் தான் உலகத்தை வாழ வைக்கிறான், அவன் தான் எனக்கு உணவு கொடுத்தான். அப்போ அவனே சொல்லிட்டு என்கிட்ட கேளு, நான் ஏன் அப்போ கேட்காம இருக்கணும்? எனக்கு எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் பொருள், என்னுடைய காசு இல்லையா, அல்ல நீ கோடி கோடியாக தா, அந்த கோடி என்ன பண்ணு, உன்கிட்ட கேட்குறேன், நீ எனக்கிட்ட. யாரிடத்தும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கையேது நின்றக்கூடாது. நம்ம கொடுக்கும் கையாக தான் இருக்கணும் தவிர கீழே வாங்கக்கூடிய கையாக இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்க தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு அதிகமாக அள்ளி தருவான். உங்கள்கிட்ட 2 ரூபா இருக்கா, 1 ரூபா கொடுங்க, 1000 ரூபா இருக்கா, 100 ரூபா கொடுங்க. நம்ம கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், என்றைக்குமே குறைஞ்சு போயிட மாட்டோம். எது வேணாலும் கேளுங்க. இன்னைக்கு நமக்கு காசு பிரச்சனை இருக்கா, எனக்கு இன்னைக்கு 10,000 ரூபா தேவை அப்படின்னா அல்லாஹ் எடுத்து தொழுது கேளுங்க, அல்லாஹ் 10,000 ரூபா தருவான். இதே நீங்க ஒரு மனிதர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது நீங்க கடனாளி, அந்த மனிதனுக்கு நீங்க கொடுத்து அதை செலுத்தணும். ஆனா உங்க படைச்ச ரப்பிடத்துல கேட்டீங்க அப்படின்னா நீங்க கடனாளி கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய கஜானால இருந்து